ஸோ இந்த வீடியோவில் வந்து we will look into content security policy and CARS policy. ஸோ content security policy and CARS policy ரெண்டுமே வந்து they should be working hand in hand. ஸோ they should acknowledge each other. அப்போ தான் அது கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். இல்லைனா நீங்கள் கார்ஸ் பாலிசி மட்டுமே போடலாம், பட் ஸ்டில் வந்து கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ் வந்து அந்த ஹெட்டர் லெவலில் வந்து வல்னரபிலிட்டி வரக்கூடாதுன்னா சிஎஸ்பி போட்டு தனியாக ஹெட்டர் போடுறோம். சின்ஸ் ஓப்பன் ட்ரஸ்ட் இஸ் ஆல்சோ ஃப்ளேவர் ஆஃப் என்ஜினிக்ஸுங்கிறனால ஸோ என்ஜினிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அதே கண்டென்ட் செக்யூரிட்டி கார்ஸ் பாலிசி வந்து ஓப்பன் ட்ரஸ்ட்லேயும் அடாப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, அப்புறம் கார்ஸ் பாலிசி, அப்புறம் இது கார்ஸ் பாலிசி தனியாக லொக்கேஷன் டைரக்டிவில் போடுவேன், கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை வந்து மேலே சர்வர் ஹெட்டர் கீழே போடுவேன். அப்புறமா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அதையும் பார்க்கணும். ஸோ இந்த தடவை வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு என்விரான்மெண்ட் வந்து எது அப்படின்னா அவர் build.jagantest.in அதுதான். ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து we have something called as content security policy generator. இது குரோமில் எக்ஸ்டென்ஷன் அவைலபிள் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது, இது we can make use of it. ஸோ இது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீ தான். இந்த கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஜெனரேட்டர் வந்து கொடுத்தது வந்து CSPER.io, அது சைட்டுக்கு போகும் டேரெக்டாக. ஸோ ஸ்டார்ட் பில்டிங் பாலிசி அப்படின்னு கொடுத்தோம்னா இவங்களே வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் போய் செக் பண்ணி என்னெல்லாம் பாலிசி ஜென்ரேட் பண்ணணும் அப்படியே கொடுத்துரும். அதை கொஞ்சம் எடுத்து நான் வச்சுருக்கிற டெம்ப்ளேட்டில் கொஞ்சமாக லைட்டாக மாடிஃபை பண்ணி போட்டோம்னா கார்ஸும் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி இதுவும் அப்ளை ஆகிடும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேங்க. சிஎஸ்பி ஜென்ரேட்டர் இந்த மாதிரி ப்ளூ ஐக்கான் வரும், இந்த CSPER.ioன்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை யூ கேன் ஆட் இட், நீங்களாகவே வந்து சர்ச் பண்ணி போட்டுருங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு கார்ஸ் பார்த்தலாம். கார்ஸ் இஸ் வெரி ஈஸி. கார்ஸ் பாலிசி கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்குது, இது வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய இடம் வந்து இது ஒன்று தான். இது வந்து சும்மா ஒரு டம்மி இது இருக்குது, பட் நீங்கள் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது டொமைன்ஸ் லிஸ்ட் ஆகும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து எதிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்து அதில் வர டொமைன்ஸ் எல்லாம் என்ன ஏது, அந்த ஸ்டாட்டிக் பேஜில் என்னென்ன இருக்கோ அது என்னெல்லாம் காட்டுதோ அந்த டொமைன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு வந்து இங்கே அலோவ் பண்ணிடணும். எல்ஸ் டினைன்னு சொல்லி ஒர்க் பண்ணணும். இந்த மொத்த ஸ்கிரிப்டினுடைய வேலையே வந்து என்ன அப்படின்னா இங்கே என்னெல்லாம் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கேமோ அதை பர்மிட் பண்ணிவிடும். வேறு ஏதாவது வந்து ரிக்வஸ்ட் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக 403 ஃபார்பிடன் சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து ஈஸியஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அதே மாதிரி கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெட்டரை வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும்னா இங்கே கார்ஸில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேனோ அதே தான் இங்கேயும் வந்து யூஸ் ஆகும். பட் அக்கார்டிங் அந்த டிஃபால்ட் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெட்டர் இது ஒன்று மட்டும் இப்போ வந்து நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு அது ஐடியா வந்துடும். ஸோ அப்புறம் இன்னொன்று கார்ஸில் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அதாவது build.jagantest.in அதை செல்ஃபில் போட்டுருங்க. அதை வந்து அலோட் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக வச்சுட்டு அதர்ஸ் என்ன அந்த பாலிசி ஜெனரேட்டட் எக்ஸ்டென்ஷன் காட்டுதோ மற்றதையும் வந்து அப்படியே பைப் பண்ணி ஃபுல்லாக போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கார்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறமா கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி போகலாம். சரியா? இப்போ கார்ஸ் ஜென்ரேட் பண்ணோம், கார்ஸ் எங்கே போகணும், லொக்கேஷன் டைரக்டிவில் கொண்டு போய் போகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஆன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கார்ஸ் பாலிசி அண்ட் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஒரு பர்பஸ் சொல்லிடுறேன். கார்ஸ் அண்ட் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ரெண்டுமே சேர்ந்து இட் வில் ஹெல்ப் இன் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அண்ட் இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் ப்ரிவென்ஷன். லேயர் 7 அட்டாக்ஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ப்ரிவென்ட் பண்ணும். ப்ரௌசர் பேஸ்ட் அட்டாக்ஸை வந்து தாராளமாக கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதுதான் அந்த மெயின் ஃபீச்சர். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலெல்லாம் போக இதுவுமே நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து சில வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸ்கிட்டேருந்து நம்ம வல்னரபிலிட்டிஸ் எக்ஸ்போஸ் ஆகாமல் தடுக்க முடியும். ஹேக்கர்ஸ்னால வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை இல்லாமல் பண்ணலாம். ஸோ கார்ஸ் சிஎஸ்பி வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இட்ஸ் பெட்டர் டு அப்ளை. ஓகே, இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கோ இன் டு தி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைட்டு டெஸ்ட்டு சைட்டுக்கு என்னெல்லாம் https:// build.jagantest.in. ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜாக இருக்குது, அதே தான் எடுத்துக்கிறேன், நம்மளோட டெஸ்ட் வெப் அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் அஸ் see அந்த நான் சொன்ன அந்த இதில் போய்ட்டு
இதுலேருந்து எடுத்து செக் பண்ணலாம். ஸ்டார்ட் பில்டிங் ப்ராப்பர்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து எதுவுமே வரல, ஆக்சுவலாக பெருசாக எதுவும் இல்லை. அதே சோர்ஸ் இது தான் சொல்லுது. ஸோ அதுவும் அதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து போவோம். இன்லைன் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட் வரணும். வந்திருக்கு. ஸோ இதில் தெரிஞ்சு வந்து அந்த பேஜ் வந்து தெளிவாக தேர்ட் பார்ட்டி எதுவுமே இன்ஹெரிட் பண்ணாத மாதிரி தான் காட்டுது. அது எல்லாமே செல்ஃப்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்மளும் வந்து இது இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி எதுவும் இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். வேறு ஏதாவது டொமைன்ஸ் லிஸ்ட்டாக இருக்கா? எதுவுமே கிடையாது. ஸோ செல்ஃப் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே பியூராக HTML பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அடாப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு கார்ஸ் முடிச்சிடலாம். கார்ஸ் முடிச்சுட்டு வருவோம். இப்போது நம்மளுடைய சைட்டை வந்து இங்கே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ செல்ஃப் தான் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அப்படியே இந்த லிங்கை வந்து எடுத்துருவோம். ஸோ இந்த டொமைனோட அந்த URL அப்படியே எடுத்து கார்ஸ் பாலிசிக்குள்ளே போயிட்டு, ஸோ இங்கே வந்து ஒன்று தான் வரப்போகுது. தேவையில்லைன்னா பைப் போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து அதை வந்து அப்படியே ஆட் பண்ணுவோம். Ctrl+V, இந்த பேக்ஸ்லாஷ் வேணாம், எடுத்துடலாம். இது இருக்கட்டும். ஸோ அதான் செல்ஃப்னு போச்சு. செல்ஃப் தான், எல்ஸ் வந்தால் டினை தான். ஸோ அதை விட்டுடலாம். ஸோ அதான் கார்ஸு. ஸோ இப்போ வந்து இதை பில்ட் பண்ணோம். ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொன்னோம்னா, இன்னும் அதர் இது டொமைன்ஸ் வந்துருந்துன்னா யூ கேன் புட் அ பைப் அண்ட் ஜஸ்ட் ஆட் இட் ஆஸ் இட் இஸ். சரியா? ஏதாவது டொமைன்ஸ் ஏதாச்சும் அந்த அவுட்புட்டில் வந்துன்னா பைப் பண்ணி அப்படியே போட்டே போகலாம். ஸோ அதெல்லாம் விட எல்ஸ் டினை. இப்போ இதை அப்ளை பண்ணிடலாமா? இப்போ நேமெல்லாம் வச்சு பண்ணணும் ஆக்சுவலாக நான். ஸோ நம்மளோட புட்டியில் இருக்குது. ஸோ VI நம்ம அப்ளிகேஷன் பேர் வந்து பில்டு. ஸோ பில்டுங்கிறனால இருக்குன்னா பில்டுன்னு வச்சிடலாம். ஸோ இது பேர் வந்து கார்ஸ் பாலிசி. ரூட் டைரக்டரியிலே க்ரியேட் பண்ணிடலாம். போட்டாச்சு. இந்த டெம்ப்ளேட் அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அப்புறம் CSP பில்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான், பட் content security policy.conf. ஆனால் அதுக்கு இன்னும் நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணல. அதை முடிச்சிடலாம். ஓகே, இதை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா போதும். இதை எடுத்துக்கலாம். எல்லாமே செல்ஃப்னு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை பாஸ் பண்ணிட்டு இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ a moment. ஸோ அந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்லேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் அப்படியே இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ இதையே நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி போடுவோம். எனக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் URI-லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம இது என்ன பண்ணலான்னா, ஸோ இது வந்து செமிகோலனோட இருக்குது அந்த ரிப்போர்ட் URI. அதை அப்படியே தூக்கிடலாம். சோர்ஸ் என்ன ஒர்க் சோர்ஸ் நன்னு அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை அப்படியே நம்ம அங்கே கொண்டு வந்து போட்டுடலாம். வேறு இதை அப்படியே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது. ஆனால் டிஃபால்ட் சோர்ஸ் செல்ஃப்னு இருக்குது. அந்த டிஃபால்ட் சோர்ஸ் செல்ஃபை வந்து நன்னுன்னு வச்சுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒன்று மட்டும் நன் அப்படின்னு வச்சுருவோம். அதான் கொஞ்சம் பெட்டர். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வேறு எதுவும் நம்ம டச் பண்ணல. ஸோ இப்போ வந்து முன்னாடி ஒரு டபுள் கோட், பின்னாடி ஒரு டபுள் கோட் வேணும். ஏன்னா அப்படி தான் நம்மளுடைய டெம்ப்ளேட்டில் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஆல்வேஸ் இந்த லைனை வச்சுக்கலாம். இந்த லைன் இருக்கட்டும். இப்போ அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம். இந்த டபுள் கோட்டில் இருந்து ஆரம்பிச்சு இந்த லைனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அந்த ரிப்போர்ட் URI ஒன்று வந்தது, அதை நான் இக்னோர் போய் எடுத்து விட்டு அப்படி தான் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வர டிஃபால்ட் சோர்ஸில் இங்கே வருது. ஸோ நான் வந்து காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான்.
ஸோ இந்த ஆட் ஹெடர் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி தான் நம்மளுக்கு எடிட்டிங் வேலையே. ஸோ நான் வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நான் வந்து டிஃபால்ட் சோர்ஸ் நன் பண்ணேன். அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துட வேண்டாம். அதான் கொடுக்கும். மற்றபடி ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. இது அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்ணுவோம். மெயினாக வந்து கார்ஸில் இந்த இடத்துல செல்ஃபு, அது பதிலாக இது வந்து செல்ஃப்னு போடுறது பதிலாக அந்த லோக்கல் வெப்சைட் மினிமம் போட்டுடணும். அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ரெடி. இதை அப்ளை பண்ணிடலாம். அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஃபைல்குள்ளே மொத்தமாக தூக்கிட்டு கொண்டு போய் போட்டுருவோம். போட்டேன், சேவ் பண்ணியாச்சு. ஸோ ரூட் டைரக்டரியில் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த build.conf ஃபைலை பார்க்குறதுக்கு போகணும். ஸோ அந்த build.conf வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த டைரக்டரிக்குள்ளே போகலாம். ஸோ எல்எஸ், ஸோ விஐ, நம்மளுடைய build.conf ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே சிஎஸ்பி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சைஃபர்ஸ் கீழே வச்சுக்கலாம். இந்த சைஃபர்ஸ் கீழே வச்சுக்கலாம், அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஃபைலை வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கமாண்ட் சிஎஸ்பிக்கு போடுவோம்னா, இன்க்ளூட் ஸ்பேஸ் /root /build build CSP தானே _ CSP CSF இல்லை சாரி CSP.conf. ஸோ மேலே வந்து அந்த செக்யூரிட்டியில் வந்து இந்த இடத்துல நான் வந்து இது போட்டோம். இது ஒன்று, ஜிஐபி ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. அந்த ஜிஐபி ரெஸ்ட்ரிக்ஷனும் கீழே வந்து ஜிஐபி தாண்டி தானே வரணும் கார்ஸ் பாலிசி. ஸோ அந்த இடத்துல அதையும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல கார்ஸு மேலே சிஎஸ்பி, சியில் நம்ம ரூட் டைரக்டரியில் கிரியேட் பண்ண கார்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை செக் பண்ணுவோம். சைட்டு பிரச்சனை இல்லாமல் லோட் ஆகணும், அதான் மெயின். நம்மளோட செக்யூரிட்டி என்றைக்குமே வந்து ப்ரொடக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஒன்றும் ஆளை ரீலோட், அதுவும் ஒன்றும் ஆகலை. இப்போ சைட் என்னாச்சுன்னு போய் செக் பண்ணுவோம். ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதை விட்டுடலாம். ஏதாவது இஷ்யூஸ் வருதா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் வரல. ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியும். இங்கே கன்சோல் எரர்ஸு அதுவும் எதுவுமே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் பக்கா. ஆனால் இப்போ நம்ம போட்ட கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, கார்ஸ் பாலிசி வேலை செய்தான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, வாங்க ரூட் டைரக்டரி போவோம். ரூட் டைரக்டரி போயிட்டு அங்கே பாருங்கள், நான் டெஸ்ட் இது கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஸோ டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்ட் சைட், அதாவது நம்மளுடைய இது build.jegentest.in. அதாவது இந்த கூகுள் ஏபிஐஸ் இருக்குல்ல, சும்மா வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து உள்ளே இறக்க முடியுமா, இன்ஜெக்ஷன் பண்ண முடியுது அந்த சைட்டில், அதான் மீனிங். ஸோ இந்த கேர்ள் கமாண்டுக்கு வந்து இந்த கூகுளோட ஜாவா ஸ்கிரிப்ட் அது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் எங்கேயுமே நான் கூகுளில் பர்மிட் பண்ண கிடையாது, சரியா? அதே மாதிரி கார்ஸ் பாலிசிலின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கிடையாது. ஸோ அப்போது 403 ஃபார்பிடன் அடிக்கணும். ஏன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என் சைட்டுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு 403 ஃபார்பிடன் வந்ததுன்னா மை திங் இஸ் கரெக்ட். இது நம்மளுடைய டெஸ்ட் அப்ளிகேஷன் பர்பஸாகவே கூகுளுடைய ஜாவா ஸ்கிரிப்டை நம்மளுடைய பார்த்திங்கன்னா இதுதான் இந்த டெஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு இது மேலே இறக்கி பார்த்தீங்கன்னா 403 ஃபார்பிடன் அடிச்சது அப்படின்னா தென் வி ஆர் குட் வித் இட். அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see what happens. ஸோ கார்ஸ் அண்ட் சிஎஸ்பி வேலை செய்தா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். பேஸ்ட் பண்ணிட்டேன். அதான் நம்மளுடைய இந்த பில்டு பண்ண அப்ளிகேஷன் சர்வர் அதுக்குள்ளேயே அடிச்சு பார்க்கலாம். சூப்பர், இங்கே பாருங்க 403 ஃபார்பிடன் அடித்தாச்சு. ஓப்பன் ரெஸ்டி. நான் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கனோ அது இங்கே மென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. டிஃபால்ட் சோர்ஸ் நன்னு எல்லாம் வருது பாருங்கள், எல்லாமே அங்கே வந்துருச்சா. அவ்வளோதான், 403 ஃபார்பிடன் ரெஸ்பான்ஸ் அடிச்சிருக்கு. சி, ஸோ தட் ப்ரூவ்ஸ் கார்ஸ் அண்ட் சிஎஸ்பி இஸ் ஒர்க்கிங் டுகெதர்.
அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் சச். ஸோ இந்த கமாண்ட் டெஸ்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு கார்ஸ் அண்ட் சிஎஸ்பி எஃபெக்டிவ்னு சொல்லி உங்களால் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்ல முடியும். ஸோ சைட்டும் நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சைட் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க சொன்னால் யூஆர் கெட்டிங் திஸ் 403 ஃபார்பிடன் ரெஸ்பான்ஸ். அதான் கண்டென்ட் செக்யூரிட்டி கார்ஸ் பாலிசி ஆஸ் சிம்பிள் அஸ் சச். அவ்வளோதான். ஸோ ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணுவோம், இதை அப்படியே சேவ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு இதில் போட்டுறேன். அப்புறம் இன்னொன்று கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா CSPER.io, இது ரொம்ப முக்கியம், நீங்கள் இதை பார்த்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வேணால் போட்டுக்கிறேன், CSPER.io. ஸோ இது வந்து போட்டுறேன். இதனுடைய எக்ஸ்டென்ஷன், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஜென்ரேட் பண்ணுறீங்க. CSPER.io. ஸோ இதுதான் அதனுடைய கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி உடைய ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதான் நம்மளோட டெம்ப்ளேட்டு. சரியா, அவங்க தான் நம்மளுக்கு தான் டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு தடவை வேலிடேட் பண்ணிடுவோம். இந்த ப்ளூ கலர் பொம்மை ஒரு வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கள், CSPER.io. ஓகேவா, ரைட்டா. அப்புறம் அப்போ வந்து நீங்கள் வேறு எதுவும் ரெஃபரர் பாலிசிலாம் கேட்கலாம். ஆடு கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெட்டரில் அது ஜென்ரேட் பண்ண அவுட்புட்டை கொண்டு வந்து அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா மசாலா வந்து பார்த்திங்கன்னா இது தான், இந்த டிஃபால்ட் சோர்ஸ் செல்ஃப் இருக்கிறத நன்னுன்னு போட்டுட்டேன், பின்னாடி ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரான்னு ஆட் பண்ணியிருக்கேன். அதர் இது தேவை வந்து ஆக்சுவலாக இல்லை நம்ம சைட்டுக்கு, அதனால் பார்த்து போட்டிருக்கேன். ஸோ ஒன்லி டியூரிங் ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் வந்தால் தான் இதை கரெக்டாக பண்ண முடியும். கிராஸ் ஆரிஜின் வந்து ரொம்ப பெட்டி செல்ஃப் ஃபார்வர்ட், அதாவது செக்யூரிட்டிக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, ஏன்னா செல்ஃப் வேணும் இல்லையா, அதனால் வந்து build.gigantest.in வச்சுட்டேன். ஸோ தட் இஸ் ஒர்க்கிங் எஃபெக்டிவ்லி. ஸோ இதை வந்து சேவ் பண்ணி வச்சிட்றேன் கூகுள் ட்ரைவில், ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லெவலில் வந்து 1 செகண்ட். ஸோ சிடி அந்த இது ஸோ cat build.conf இதனுடைய கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு செக் ஆகும். பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு, இந்த சர்வர் ஹெட்டர் கீழே இந்த இன்க்ளூட் ஃபைலை நான் பில்டு பண்ண அந்த build_csp.cf வச்சுருக்கேன். அப்புறம் கார்ஸ் பாலிசிக்கு வந்து root build cars.csf வச்சுருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரெஃபரன்ஸ். ஸோ இதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சர்வர் ஹெட்டருக்கு கீழே தான் நீங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சர்வர் ஹெட்டருக்கு கீழே அப்புறம் லொக்கேஷன் டைரக்டிவ் ஒன்று இருக்குது. அந்த லொக்கேஷன் டைரக்டிவ்க்குள்ளே கார்ஸ் பாலிசி போடணும், இது வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த build.confல எப்படி அப்டேட் பண்ணணும், நம்மளுடைய அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நான் சேவ் பண்ணி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு கார்ஸ் பாலிசி போடுறீங்க, இந்த இடத்துல வந்து அந்த பாலிசி ஜென்ரேட் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த CSPER ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை ரன் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டொமைன்ஸ் வருதோ அந்த டொமைன்ஸ் எல்லாம் அது அடிஷ்னலாக வந்துச்சுன்னா பைப் பண்ணி போட்டுக்கிட்டே போங்க. அப்புறம் கார்ஸை உள்ள தூக்கி போட்டுருங்க. கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்து ஃபைனலாக வந்து அது முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபைலை அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கொண்டு வந்து கரெக்டாக இங்கே டபுள் கோட் போட்டு லாஸ்ட்டில் ஒரு டபுள் கோட்டு இங்கே ஒரு டபுள் கோட் போட்டு பின்னாடி ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. போட்டு அப்புறம் இன்னொன்று மறந்துடாதீங்க, டிஃபால்ட் சோர்ஸை வந்து நன்னுன்னு சொல்லி இங்கே வந்து க்ளோஷர் கொடுத்துருங்க. அதான் வந்து செக்யூரிட்டிக்கு பெட்டர். பண்ணிட்டீங்கன்னா இதோட வேறு எதுவுமே நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேணாம், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். அப்புறம் அந்த 2 ஃபைல் CSP.conf cars.conf கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி சர்வருக்கு ஹெடர் கீழே போடுங்க. கார்ஸ் build_cars லொக்கேஷன் ஹெடர் கீழே போட்டுட்டு ஓப்பன் ரெஸ்டியை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கான்ஃபிகரேஷன் செக் பண்ணிவிட்டு தென் இட் ஷுட் ஹெல்ப். ஓகேவா? ஸோ that is the update in this video about content security policy and cars policy. Thank you for watching.